நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். கேவலம்பி ஆண்டு ஆவணி மாதத்திற்கான கடகராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். புனர்வசம் 4, பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உடைய கடகராசி அன்பர்களே, தங்கள் ஜென்மராசியான கடகத்தில் ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இடம்பெற்றுள்ளன. ராசியை கேது தனது 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். இதனால் மனதில் தேவையற்ற கவலைகளும் குழப்பங்களும் தோன்றும். இது தேவையில்லாத குழப்பம் என்றாலும் மனதை அமைதிப்படுத்த தெய்வீக சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாயின் இருப்பு காரணமாக சண்டை குணம் மேலோங்கும். பிறரை கண்டாலே மனம் எரிச்சல் அடையும். ராகுவின் நினைவால் பேராசை எண்ணங்கள் உருவாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் நிற்பதும் கோபமான வார்த்தைகளை பேசும் சூழலை ஏற்படுத்தும். எனவே மனக்குதிரையை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் அமைதி தோன்றும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவால் சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும். குரு தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். ராசிக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் வீடு தொடர்பான வேலைகளில் தடங்கல்கள் ஏற்படும். பின்னர் சரியாகும். தாயாருடன் சிறு மனக்கசப்பு தோன்றும். அரசியல் தலைவர்களுக்கு வீண் பழி ஏற்பட்டு மதிப்பு குறைவு ஏற்படும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சரிவர இருக்காது. எனவே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆவணி 14ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பின்னர் குரு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருவதால் அனைத்து வேலைகளும் திட்டமிட்டபடி நடக்கும். குரு பெயர்ச்சி சிறப்பான பலன்களை அளிக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகள் வகையில் அமைதி குறைவு உண்டு. பகை பெற்ற சனி என்பதால் பாதிப்புகள் குறையும் என்பதால் கவலை வேண்டாம். சனி 3ஆம் பார்வையால் தனது ராசியை பார்ப்பது இல்லறத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்தை சூரியன் பார்ப்பதால் எதிரிகள் விலகிச் செல்வார்கள். ஆயுள் வலிமை கூடும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதிவதால் தந்தை வகை உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்த வில்லங்கங்கள் நல்ல முடிவுக்கு வரும். ராசிக்கு 16ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை இருப்பதால் பொருளாதார மேன்மைகள் உண்டு. பொன் ஆபரணங்கள் சேர்க்கை சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் மற்றும் பொருளாதார உதவிகள் கிடைக்கும். ஆவணி மாதம் 13ஆம் தேதி தங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தான அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில் சூரியனுடன் இணைவதால் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். 7ஆம் இடத்துக்கு உரிய சனி லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் அல்லது மனைவி வகை உறவுகள் மூலம் ஆதாயங்கள் உண்டு. திருமணம் ஆகாத கடகராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் 14ஆம் தேதிக்குள் திருமண ஏற்பாடுகள் நடைபெறும் யோகம் உள்ளது. மாணவர்களுக்கு இந்த மாதம் மறதி ஏற்படும் என்பதால் படிப்பில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் தொழில் சற்று மந்தமாகவே இருக்கும். புதிய முதலீடுகள் வேண்டாம். வியாபாரிகளுக்கு சுமாரான லாபம்தான் கிடைக்கும். பங்கு வர்த்தகம் மந்தமாகவே தொடங்கி ஆவணி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சற்று முன்னேற்றம் அடையும். மார்க்கெட்டிங் துறைகளில் இருப்போர் புதிய ஒப்பந்தங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். திருமணமான கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீல நிறம் யோகமானதாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் தரும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சந்தன நிறம் வெற்றி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு வெண்மை நிற பொருட்கள் லாபம் தரும். இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்ட எண் 6. ஆவணி மாதம் 19ஆம் தேதி 4/9/2017 திங்கட்கிழமை இரவு மணி 12:13 முதல் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2017 வியாழக்கிழமை காலை மணி 8:10 முடிய சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் எதினும் கவனமுடன் செயல்படவும். ஆவணி மாதத்திற்கான மற்ற ராசிகளின் பலன்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எமது பதிவுகளை பாருங்கள். நன்றி. தங்களின் ஜாதகத்தை கொண்டு குரு பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.